மீனாட்சி சுந்தரேசர் நமக்கு என்னை காப்பாற்ற வந்து மீனாட்சி சுந்தரேசர் 2 பேருமே என் மேலே இறங்குனாங்க என்னை காப்பாற்றணுன்ட்டு. நான் சிவன் என் மேலே இறங்குனதுனால நான் வந்து மயனவள்ளி வந்து வேஷம் போட்டேன். மதுரை வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது, அதனால் நான் வந்து திருவண்ணாமலையில் கண்ணமலத்தில் வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா லைட்டாக முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நானே ஏரையிலலாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், மற்றவங்களுக்கும் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் முடி வெட்டவே பயங்கரமாக தடங்கல் மேலே தடங்கலாச்சு. என்னடா முடி வெட்ட தடங்கல் மேலே தடங்கலாகுது நானும் யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் மீனாட்சி சுந்தரேசர் கோயிலுக்கு போனேன். முடி வெட்ட தடங்கல் மேலே தடங்கலாகுதுன்னு பார்த்தா அப்புறம் மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, நீ திருவண்ணாமலையில் தான் மயனவள்ளி தான் வேஷம் போடுவியா? உனக்கு ஒன்றுனா நான் வந்து ஒரு சாமியை உன் மேலே இறங்கி நான் உன்னை காப்பாற்றினுக்கிறேன், நீ ஏன் மதுரையில் வேஷம் போட மாட்டியா அப்படின்ட்டு எனக்கு இப்போ ஜடவியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாட்சி சுந்தரேசர் 2 பேரும் சேர்ந்து நான் மதுரையில் வேஷம் போட்டே வச்சு தீருவேன், அதுவும் உன்னோட சொந்த முடியில் உனக்கு ஜடை வச்சு நான் சுந்தர வேடம் போட வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ ஜடை இஸ்துன்னு போகுது. சிவனோட அருளால் முடி வெட்டவும் தடங்கலாகுது. எல்லாம் அமன் செயல். ஓம் நமச்சிவாய. நானும் சரிம்மா உனக்காக நான் வேஷம் போடுறேன், ஆனால் நீ எனக்காக ஒரு பொண்ணு பிறந்திருப்பா, அவள் உன்னை வந்து தேடி வருவா, அவளுக்கு உனக்கு தான் திருமணம் ஆகும்னு சொன்னேன்லம்மா, அவளை என் கூட சேர்த்து வை. அந்த பொண்ணுக்கு நான் மீனாட்சி வேஷமோ நான் சுந்தர வேஷம் போட்டு நான் மதுரை மாட விதியிலே உனக்காக இறங்குறேம்மா அப்படின்னு நான் வேண்டின்னு இருக்கேன். பார்க்கலாம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்களோட எனக்காக பிறந்த பொண்ணு என்னை தேடி வருவான்னு நம்புகிறேன். ஓம் மீனாட்சியே நமோ நமக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரே நமக்கு.